ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடிக்க ஆசை சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். முத்து இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. நான் ஏன் குடிச்சேன்னு தெரியுமா மீனா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு நீங்க குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா என்ன சீக்கிரம் வருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. புருஷன் மனசை அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிற என் மீனு குட்டி அப்படின்னு கொஞ்சம் போறாரு. மீனா விலகி போறாங்க. டேபிள்ல இடிச்சிடுறாரு முத்து. பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலையை பார்த்த உடனே ரொம்ப அக்கறையா, சாப்பிட்டியாப்பா நீனு அப்படின்னு கேக்குறாரு முத்து. நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நீ சாப்பிட்டு வந்திருக்க போல, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு திட்டுறாரு அண்ணாமலை. மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சத்தம் கேட்டு விஜயா ரூம்ல இருந்து வெளியில வராங்க. என்னவே மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறானா அப்படின்னு கோவப்படுறாங்க. கொஞ்ச நாளா இந்த வாசனை இந்த வீட்டுல இல்லாம இருந்துச்சு, நாய்வால நிமித்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எதுக்கு நாய்வால நிமித்துறீங்க? அது என்ன உங்களை நிமித்தணும்னு கேட்டுச்சா? அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு முத்து. சத்தம் கேட்டு மனோஜுமே இப்போ ரூம்ல இருந்து வெளியில வராரு. ஏமா நானே டயர்டா தூங்கிட்டு இருக்கிறேன், ஏமா கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் எங்கடா கத்துறேன், இந்த முத்து தான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏண்டா கல்லால காசு வாங்கி போடுறதெல்லாம் ஒரு வேலை, அதுக்கு உனக்கு டயர்ட் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாரு முத்து. கல் உடைக்கிறவன் கூட கட்டாந்தரையில படுத்துதான் தூங்குறான், உனக்கு ஏசி ரூம் கேக்குதா அப்படின்னு திட்டுறாரு முத்து. என் அப்பா தான் கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. இது ஏன் அப்பா கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. கீழே இருக்க வீடை தான் உங்க அப்பா கட்டினாரு, ஆனா இந்த வீடை எங்க அப்பா தானே லோன் போட்டு கட்டினாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டிட்டேன், ஆனா என்னால இந்த ரூமை கட்ட முடியல, நீ கவலைப்பட்டேலப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் வேணா என் காரை வித்துடுறேன்ப்பா, கடன் ஏதாவது வாங்கி தரேன்ப்பா, நான் அந்த ரூமை கட்டுறேன்ப்பா, நீ வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் முத்துட்ட சொல்றாரு, நீ வச்சிருக்கிறதோ செகண்ட்ஸ்ல வாங்கின காரு, அது எவ்வளோடா போகும் அப்படின்னு கேக்குறாரு. குடிச்சிட்டு எதுவும் புலம்பாதடா அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் புலம்பல, என் மனசுல தோன்றதை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு குடிச்சிட்டு வந்து தான் பேசணுமா அப்படின்னு கேக்குறாரு ரவி. நீங்க அன்னைக்கு 2 பேரும் என்னை விட்டுட்டு பீர் குடிச்சிங்களடா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு முத்து. கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாரு ரவி. இவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து புலம்புறாமா அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, கொஞ்ச நாளா இவரோட சத்தம் இந்த வீட்டுல கேட்காம இருந்துச்சு, பிரேக் விட்டு இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்றாரு போல அப்படின்னு சொல்றாங்க. முத்து இப்போ ஸ்ருதிட்ட, இங்க பாரு, உன்னோட அம்மாவாலதான் இங்க பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பணம் கொடுக்க சொல்லி எங்க அப்பாவை நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேக்குறாரு. நடந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மனோஜ் முத்துட்ட சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு பேசுறாரு முத்து. இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நான் இந்த வீட்டை ஆட்டை போடணும்னா சொன்னேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்படி நினைக்கிறவன் தான் ஹால்லையும் மொட்டை மாடலையும் படுத்து தூங்குவானா அப்படின்னு கேக்குறாரு. என்னை கல்யாணம் பண்ணதுக்காக மீனாவும் பாவம் என் கூட மொட்டை மாடல தானே படுத்து தூங்குறா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட அப்பா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சாமி இருக்கிற வரைக்கும் தான் அது கோவில், இல்ல அப்படின்னா அது வெறும் கட்டிடம் தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. என் அப்பாவுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரவிட்டையும் மனோஜ்டையும் சொல்றாரு, நீங்க 2 பேரும் மட்டும் தானடா இந்த வீட்டுல முழுசா இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வேண்டாத பிள்ளைன்னு ஆச்சி வீட்டுல கிராமத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க, அங்க கூட நான் கைத்து கட்டுல தாண்டா படுத்து கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. யார் என்ன கேட்டாலும் என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன், ஆனா என்னோட அப்பா ஒரு ரூம் கட்டலன்னு வருத்தப்படுறாரு, அது செய்ய முடியாம போயிடுச்சேன்னு புலம்புறாரு. மீனா அவனை சாப்பிட வச்சு படுக்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. சாப்பிடும்போது கூட முத்து ரொம்ப புலம்பிட்டே சாப்பிடுறாரு. அந்த மனோஜ் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான், நான் இந்த வீட்டை ஆட்டை போடணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாரு. உங்களை பத்தி எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க மீனா. மறுநாள் காலையில சாமி கும்பிடும்போது மணி அடிக்கிற சத்தம் கேட்டு எல்லாருமே எழுந்து வராங்க. ஏமா காலங்காத்தாலே இப்படி மணி அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. கண்ணை கொஞ்சம் வச்சு நல்லா பாருடா, நான் எங்கடா சாமி கும்பிட்டு இருக்கிறேன், அந்த மீனாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பார்த்தா மீனா அப்பதான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஒருவேளை ஸ்ருதி தான் சாமி கும்பிட்டு இருப்பாளோ அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆனா ரவியும் ஸ்ருதியும் அப்பதான் எழுந்து வெளியில வராங்க. ஆன்ட்டி இப்பதான் அவங்க தூங்கி எழுந்துச்சு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்ப யார் இப்ப சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பூஜை ரூம்ல போய் பாக்குறாங்க. பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா முத்து அங்க நெத்தியில பட்டைய போட்டு சாமி பாட்டெல்லாம் பாடி சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. என்ன முத்து இந்த கெட்டப்ல நின்னுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு ரவி. நேத்து நைட்டு குடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு பாவ மன்னிப்பு கேக்குறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு போல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. மீனா அப்ப கூட முத்துவை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அவர் என்ன பாவம் பண்ணாரு மன்னிப்பு கேக்குறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. முத்து அண்ணாமலைட்ட நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு.
எப்போதுமே மனசு சரியில்லைன்னு கொஞ்சமா குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் கொஞ்சமாவா குடிச்சிட்டு வருவான், குடங்குடமால குடிச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நீதான்பா கஷ்டப்பட்டு இந்த வீட கட்டின, இவங்க 2 பேருக்கும் தேவையானதெல்லாம் படிக்க வச்ச, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா அந்த ரூம கட்ட முடியல நீ வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதான் சம்பந்தியம்மா பெரிய மனசு பண்ணி பணம் கொண்டு வந்து குடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. யார் யாரோ பணம் குடுத்து இந்த வீட கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுவும் பலகுரல் அப்பாவோட வீட்ல இருந்து ₹1 கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் என் அப்பா குடுத்தா என்ன அப்படின்னு ஸ்ருதி சண்டைக்கு நிக்கிறாங்க. அந்த வாசுதேவன் நம்ம அப்பாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கிறாருன்னு சொல்லி புரிய வைடா அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த ரூம வச்சு தானப்பா எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இனிமே அதை நினைச்சு நீ வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் நக்கெல்லாம் முத்துட்ட, அப்ப நீயும் உன் பொண்டாட்டியும் வீட்டை விட்டு போக போறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.